பண்ணு, எனக்காக பலி கொடு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரெல்லாம் நம்ம நம்பி இருக்கிறோமோ, சில சமயங்கள்ல நம்ம நேசிக்கிறவங்களை கர்த்தரே நம்ம கிட்ட இருந்து பிரித்து வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு விஷயத்துல நான் பார்த்த வரைக்கும், நான் அனுபவித்த தேவன் எப்படின்னா, ஒரு விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன். அல்லேலூயா. அவரை விட நம்ம யாரையாவது அதிகமா நேசிக்கிறோம்னு அவருக்கு தோணுச்சின்னு வைங்களேன், அந்த இடத்துல ஒரு செக் வைப்பாரு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தரை உண்மையா நேசிக்கிறவங்க கண்டிப்பா இது உணர்ந்திருக்கும். அல்லேலூயா. எந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம மீது அன்பு வச்சிருக்கிறாருன்னா, எந்த ஒரு சூழ்நிலையுமே நம்ம என்ன பண்ண மாட்டாரு, ஒரு விட்டு கொடுக்கவே மாட்டாரு. அவர் இடத்துல அவர் தான் இருக்கும். கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல நம்ம ஏதாவது ஒரு மனுஷனை நம்ம கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா, அவர் பாப்பாரு, வெயிட் பண்ணுவாரு, நம்ம கிட்ட உணர்த்துவாரு, நம்ம கிட்ட எப்படி எல்லாம் பேச முடியுமோ எல்லா வகையிலும் பேசுவாரு. நம்ம கடைசி வரைக்கும் கேட்கவே மாட்டோம், முடியவே முடியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் அவங்க நீங்க பக்கத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் அவங்களுக்கு நான் டைம் கொடுத்துட்டு அவங்க கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் அப்படியே ஓடும். அப்படியே பாசம் அப்படியே கூடி, அவங்க இல்லைன்னா நம்ம மறித்து போயிடுவோம், அவங்கதான் நம்ம கொலதான் அப்படின்னு வரும்போது என்ன பண்ணுவாரு தெரியுமா, அப்படியே கண்ணை கட் பண்ற மாதிரி கட் பண்ணி விட்டுருவாரு. அப்ப நமக்கு ரொம்ப வலிக்கும், நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். ஐயோ நம்மளை விட்டு போயிட்டாங்களே, நமக்கு அவங்க உண்மை இல்லாம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனையோடு இருக்கும் போது கர்த்தர் அங்கிருந்து பேசுவாரு, நான் உண்மை உள்ளாகவே இருப்பேன்.